காலையில லேட்டா சாப்பிட்டனால மதியம் பெருசா பசிக்கல. ரைஸ் சாப்பிடவும் இன்ட்ரெஸ்ட் இல்ல. சரி சப்பாத்தி மாரி சாப்பிட்டுக்கலான்ட்டு பார்த்தேன். பன்னீர் இருந்தது. அத வச்சு ரோல் சப்பாத்தி மாரி செஞ்சு சாப்பிட்டுட்டேன். இதோட டீட்டெயில் ரெசிபி எடுக்கல. இன்னொரு நாள் கண்டிப்பா ஷேர் பண்றேன். சாப்பிட்டு முடிச்சுட்டு வேலையெல்லாம் முடிச்சா போதும். அதுக்கப்புறம் எங்கேருந்து தான் வருமோ தூக்கம், அப்படி ஒரு தூக்கம் வரும். அத அவாய்ட் பண்றதுக்காக காஃபி குடிக்கிறதுக்கு பதிலா சங்குப்பூ நெறைய இருந்தது. அத வச்சு சங்குப்பூ டீ செஞ்சு குடிச்சிருந்தேன். நெறைய பேர் வீட்ல சங்குப்பூ செடிலாம் இருக்கும்னு நெனைக்கிறேன். அதுல இருக்க பூவ கண்டிப்பா வேஸ்ட் பண்ணிறாதீங்க. அட்லீஸ்ட் வீக்லி 2 டைம்ஸ் ஆவது இந்த மாரி டீ வச்சு குடிங்க. இதுல அவ்ளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கு. அதர் கண்ட்ரீஸ்லலாம் பார்த்தீங்கன்னா, இந்த காஞ்ச பூவ அதிக பிரைஸ் வச்சு வித்துட்டுருக்காங்க. ஈஸியா கிடைச்சறனாலயும், பக்கத்திலேயே இருக்கனாலயோ என்னமோ தான் இந்த மாரி சில விஷயங்களோட அருமைலாம் நமக்கு தெரியறதே இல்ல. அடுத்த நாள் சமைக்கிறதுக்காக காய் ஏதாவது வாங்கலான்ட்டு வெளியில போயிருந்தேன். மல்லி இலையும், வாழைப்பூவும் ஃப்ரெஷ்ஷா இருந்தது. வாங்கி பண்ணிட்டு கையோட சிரமம் பார்க்காம கிளீன் பண்ணி வச்சுட்டேன். அடுத்த நாள் ஈஸியா எடுத்து சமைச்சுக்கலான்ட்டு.